திமோத்தேயு மிஷனரி இயக்கத்தின் தரிசன நேரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவரை துதிக்கிறேன், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு நல்கின தேவாதி தேவனுக்கு நன்றி உள்ளவனாக நான் இருக்கிறேன். இந்த தீமோத்தேயு மிஷனரி இயக்கத்தின் மூலமாக தரிசன நேரம் என்கிற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவனுடைய இன்ப இடைநேற்ற நாமத்திலே உங்களை அன்போடு நான் வாழ்த்தி உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஊழியமானது ஆரம்ப நாட்களில் ஒரு சிறு ஜெபக்குழுவாக உருவாக்கப்பட்டது. பின்னர் வளர ஆரம்பித்தது. அநேக தெய்வ பிள்ளைகள் விசுவாசிகள் இந்த ஜெபக்குழுவிலே பங்கெடுக்க ஆரம்பித்தால், ஒரு நாள் ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் ஜெபிப்பதோடு நின்றுவிடக்கூடாது, வட இந்திய பகுதிகளுக்கு சென்று ஆண்டவரை அறியாத மக்களை கண்டறிந்து அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி திருச்சபை ஸ்தாபிக்க வேண்டும் என்கிற ஒரு பாரத்தையும் தரிசனத்தையும் ஆண்டவர் கொடுத்தார். அதை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கும் பொழுது 2006 ஆண்டில் சென்னையில் வேர்ல்டு விஷன் எஃபிகோர் என்கிற நிறுவனங்கள் இணைந்து ஒரு பெரிய கருத்தரங்கு நடத்தினார்கள். அதில் 35 வயதுக்குட்பட்டு இந்தியா முழுவதும் இருந்து 3500 பேர் கலந்து கொண்டார்கள். அதிலே அடியேனும் கலந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். அதிலே இந்த 2006 வரைக்கும் இந்திய தேசத்தில் எங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது, எங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்படவில்லை, எங்கெல்லாம் திறந்த வாசல் இருக்கிறது, எங்கெல்லாம் எதிர்ப்பு இருக்கிறது, எங்கெல்லாம் ஊழியர்கள் பாதங்கள் பட்டிருக்கிறது, எங்கெல்லாம் பாதங்கள் படவில்லை என்கிற எல்லா விஷயங்களையும் எங்களுக்கு எல்சிடி மூலமாக காண்பித்து புஸ்தகமாக அச்சிட்டு கையில் கொடுத்தாங்க. அப்பொழுது அதில் என்னோடு கூட அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒரு தம்பி, நான் இருக்கிற மராட்டிய மாநிலம் வாருங்கள், மகாராஷ்டிரா வாருங்கள், ஆண்டவரை அறியாத மக்கள் மத்தியிலே நான் ஊழியத்தை செய்ய நான் அர்ப்பணம் செய்திருக்கேன். நான் இருக்கிற அந்த மகாராஷ்டிரா மாநிலம் சந்திரப்பூர் மாவட்டத்தில் அநேக கிராமங்களிலே ஊழியர்களுடைய பாதங்கள் படாத பகுதிகள் எண்ணற்ற பகுதிகள் இருக்கிறது என்று சொல்லி என்னுடைய விலாசத்தையும் அவனிடத்தில் கொடுத்து, அவனுடைய விலாசத்தை என்னிடத்தில் கொடுத்து, கிட்டத்தட்ட ஓராண்டு என்னிடத்தில் ஃபோன் மூலமாக ஒவ்வொரு நாளும் தொடர்பில் இருந்தேன். ஆனால் ஒரு நாள் ஜெபக்குழுவிலே நாங்கள் பகிர்ந்து கொண்ட பொழுது ஆண்டவர் எனக்கு ஊழியத்தை செய்ய வேண்டும், வட இந்தியா புறப்பட்டு போக வேண்டும் தரிசனத்தை கொடுத்தா. குடும்ப ஜெபம் பண்ணும் பொழுது ஜெபக்குழுவிலே பகிர்ந்து கொண்டேன். அதில் மூத்த ஒரு அங்கிள் என்னை தட்டி கொடுத்து, கர்த்தர் அழைத்தால் திட்டமாக அழைத்தால் புறப்பட்டு போ, நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி ஒரு நாள் அந்த ஜெபக்குழுவிலிருந்து மூத்த ஒரு அண்ணன் எங்களோடு வந்து அந்த ஊழியத்தை ஆரம்பித்து வைத்தார்கள். இதுதான் தீமோத்தேயு மிஷனரி இயக்கத்தினுடைய ஆரம்பம். ஆரம்ப நாட்களில் மகாராஷ்டிராவில் நாங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஊழியம் செய்தோம். அப்படியே ஒரு நாள் ஊழியம் செய்து கொண்டு இருக்கும்பொழுது ஒரு செங்கற்சூளையில் நாங்கள் ஆண்டுடைய அன்பை சொல்ல போகும்பொழுது அங்கிருந்த மக்கள் சத்தீஸ்கர் மாநிலத்தில் நாங்கள் வந்து வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் எங்களுடைய பகுதிக்கு நீங்கள் இயேசுவை பற்றி சொல்ல வாருங்கள் என்று சொன்ன பொழுது, அதற்கு பிறகு 2 ஆண்டு சத்தீஸ்கருக்காய் ஜெபித்து, அதற்கு பிறகு சத்தீஸ்கர் மாநிலத்திலே நாங்கள் கால் பதிக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தார். அதைத் தொடர்ந்து ஒரிசா, குஜராத் மற்றும் தெலுங்கானா மாநிலத்திலும் ஆண்டுடைய ஊழியத்தை நாங்கள் நிறைவேற்றி வருகிறோம். என்னோடு கூட ஒரு 45 முழு நேர ஊழியர்கள் அதனுடைய பணியை குடும்பமாக செய்து நிறைவேற்றி வருகிறார்கள். இந்தியாவில் 5 மாநிலங்களில் இந்த ஊழியம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இந்த கிட்டத்தட்ட 18 ஆண்டு ஊழியத்தினுடைய முயற்சியினாலே இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 51 இடங்களில் ஓய்வு நாள் ஆராதனை நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அதில் நாங்கள் 2 இடத்துல ஆலயம் கட்டி முடித்திருக்கிறோம். 2வது ஆலயம் இன்னும் இந்த ஒயரிங் வேலை முடியாத நிலையில மாலையிலே அவர்கள் கேண்டில் பற்ற வைத்து அந்த ஆராதனை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அந்த ஆலயம் ஒயரிங் செய்யப்படுவதற்கான தேவைகள் இருக்கிறத நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். மீதி உள்ள இடங்களிலே 49 இடங்களிலே விசுவாசிகளுடைய வீடுகளிலும் வீட்டு முற்றத்திலும் திறந்த வெளியிலும் மேலே பெட்ஷீட் அல்லது சாரியை கட்டி நாங்கள் தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். 49 இடங்களிலே ஆலயங்கள் கட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் தேவை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இப்பொழுது ஆலயத்திற்கு சொல்லி இலவசமாக இடம் கிடைப்பதில் இடம் வாங்கி கட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதற்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். என்னோடு கூட 45 ஊழியர்கள் இருக்கிற அதில் 11 பேருக்கு மட்டுமே ஊழியத்தை மிஷனரியை தாங்கக்கூடிய ஸ்பான்சர்ஸ் இருக்கிறார்கள். மீதி இருக்கிற கிட்டத்தட்ட 34 பேருக்கு ஸ்பான்சர்ஸ் இல்லாத நிலை இருக்கிறது. ஆகவே அதை நீங்கள் கருத்தில் கொண்டு உங்களுடைய குடும்ப சார்பாக, திருச்சபை சார்பாக ஒரு மிஷனரியை தாங்க நீங்கள் முன்வரலாம். அது மாத்திரமல்ல, இன்னும் என்னுடைய டேபிளில் ஒரு 80க்கும் மேற்பட்ட அப்ளிகேஷன் வெயிட்டிங்கில் இருக்கிறது. ஊழியத்தை செய்ய விருப்பமாக இருக்கிற வட இந்திய தம்பி தங்கச்சிமார் ஊழியத்தை செய்வதற்கு அர்ப்பணம் செய்திருக்கிற எடுத்து பயன்படுத்த முடியாத நிலை இருக்கிறது. ஆகவே இன்னும் அறுப்பு மிகுதி, வேலையாட்களை கொஞ்சம். நீங்கள் என்ன செய்யலாம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சி சொல்ல நான் விரும்புகிற காரியம், முதலாவது இந்த ஊழியத்திற்காக நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஜெபிக்கலாம்.
ரெண்டாவது, நீங்கள் குடும்பமாக கூடி ஜெபிக்கலாம். அல்லது தெருக்களிலே ஒரு தெருவிலே நீங்கள் 4 அல்லது 5 கிறிஸ்தவ குடும்பங்கள் இருந்தால் நீங்கள் கூடி வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு மணி நேரம் இந்த ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபிக்கலாம். மூன்றாவது, உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த ஊழியத்தை குறித்து நீங்கள் அறிமுகப்படுத்தலாம். இப்படி ஒரு ஊழியம் இருக்கிறது, நாம் இந்த ஊழியத்திலே நாம் கவனம் செலுத்துவோம், அந்த ஊழியத்திற்காக ஜெபிப்போம் என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் இந்த ஊழியத்தை குறித்து அறிமுகப்படுத்தலாம். அது மாத்திரமல்ல, நீங்கள் திருச்சபைகளில் பொறுப்புகளில் முக்கிய பொறுப்புகளில் இருந்தால் உங்களுடைய திருச்சபையிலே ஒரு ஓய்வு நாள் ஆராதனையிலோ அல்லது சிறப்பு கூட்டத்தில், குறிப்பாக உபவாச கூட்டத்திலோ அல்லது கன்வென்ஷன் கூட்டங்களிலோ நீங்கள் உங்களுடைய திருச்சபையிலே அதை நாங்கள் ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு நீங்கள் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். நான்காவது, நீங்கள் பணித்தலங்களை வந்து நீங்கள் பார்வையிடலாம். இப்படிப்பட்ட ஊழியம் ஒன்று இருக்கிறதா என்று சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம் அல்லது சந்தேகங்கள் எழும்பலாம். ஆகவே நீங்கள் தாராளமாக பணித்தலத்தை வந்து நீங்கள் பார்வையிடலாம். அது மாத்திரமல்ல, எங்களுக்கு இன்னும் தேவையான பொருட்களை குறித்த சில குற்றங்கள் இன்னும் வேதாகமும், ஹிந்தி வேதாகமும், நூற்றுக்கணக்கான வேதாகமும் எங்களுக்கு தேவைப்படுகிறது. ஆகவே இந்த சாதாரண ஒரு வேதாகமம் வாங்குவதற்கு கிட்டத்தட்ட 165 ரூபாய் எங்களுக்கு வேதாகமம் தேவைப்படுகிறது. நீங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலம் பார்க்கிறவர்கள் வேதாகமம் வாங்குவதற்கு நூற்றுக்கணக்கான வேதாகமம் தேவைப்படுகிறது. அது மாத்திரமல்ல, வாங்கி கொடுப்பதற்கு நீங்கள் உதவி செய்யலாம். புதிய ஏற்பாடு பல ஆயிரங்கள் எங்களுக்கு தேவைப்படுகிறது. ஹிந்தி புதிய ஏற்பாடு பல ஆயிரங்கள் தேவைப்படுகிறது. அதற்கென்று சொல்லி நீங்கள் உதவி செய்யலாம். அது மாத்திரமல்ல, பணித்தளத்தில் எங்களுக்கு டோலக் அடித்து பாடுவார்கள், அது தேவைப்படுகிறது. சில இடங்களில் ஜாலர் அடித்து பாடுவார்கள், ஜாலர் எங்களுக்கு தேவைப்படுகிறது. கிட்டத்தட்ட ஒரு 3 2 வீலர் அவசரமாக எங்களுக்கு தேவைப்படுகிறது. நீங்கள் அதற்கென்று சொல்லி பிரத்யேகமாக உதவி செய்யலாம். இது தவிர நீங்கள் பணித்தளத்துக்கு என்ன செய்ய விரும்புகிறீர்களோ, கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை நீங்கள் செய்யலாம். குறிப்பாக நீங்கள் ஜெபியுங்கள், பணித்தளங்களை வந்து பாருங்கள். கர்த்தர் செய்கிற மகத்தான காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். 5 மாநிலத்தில் ஊழியம் நடக்கிறது. மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், ஒரிசா, குஜராத் மற்றும் தெலுங்கானா 5 மாநிலங்களில் ஊழியம் நடைபெறுகிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல 45 முழு நேர ஊழியர் குடும்பங்கள் ஆண்டுடைய ஊழியத்தை செய்து வருகிறார்கள். 51 இடங்களிலே ஓய்வு நாள் ஆராதனை நடைபெறுகிறது. 2 ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. 49 ஆலயங்கள் கட்டப்பட வேண்டும். இன்னும் நூற்றுக்கணக்கான மிஷினரிகள் எங்களுக்கு தேவை. அவர்கள் எடுத்து பயன்படுத்த முடியாத நிலை இருக்கிறது. மிஷினரியை தாங்குகிறவர்கள் எங்களுக்கு தேவை. அடுத்தபடியாக மிஷினரி குழந்தையினுடைய படிப்பிற்கு என்று சொல்லி நீங்கள் மாதந்தோறும் ஒரு 1000 நீங்கள் கொடுத்து உதவி செய்யலாம். ஆதிவாசி குழந்தைகள் படிப்பிற்கு நாங்கள் உதவி செய்கிறோம். ஒரு குழந்தையுடைய படிப்பிற்கு மாதம் 600 ரூபாய் நீங்கள் கொடுத்து அந்த ஆதிவாசி பிள்ளைகளுடைய படிப்பிற்கு நீங்கள் உதவி செய்யலாம். அது மாத்திரமல்ல, ஆயுள் கால அங்கத்தினர் என்கிற ஒரு திட்டம் இருக்கிறது. ஒரே ஒரு முறை உங்களுடைய சின்ன குழந்தைகளையோ உங்களுடைய பேர பிள்ளைகளையோ நம்முடைய ஊழியத்திலே ஆயுள் கால ஜெப அங்கத்தினராக நீங்கள் சேர்த்து விடலாம். உங்களுடைய அந்த பிள்ளைகளுடைய பெயர், பெற்றோருடைய பெயர், பிள்ளையுடைய பிறந்த நாள், பெற்றோருடைய வெட்டிங் ஆனிவர்சரி நீங்கள் எழுதி கொடுத்து, பிள்ளையுடைய ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஒரு 3 அல்லது 4 ஃபோட்டோவை கொடுத்து நீங்கள் 1000 ரூபாய் காணிக்கை செலுத்துவீர்களானால் தினசரி எங்களுடைய அலுவலகத்தில் நடக்கிற ஜெபத்திலே ஆயுள்கால அங்கத்தினர் பிள்ளைகளுக்காக விசேஷித்த ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது. ஆகவே நீங்கள் அதை மனதில் கொள்ளலாம். இப்படிப்பட்ட அநேக உதவி செய்வதற்கு நிறைய வழிகள் இருக்கிறது. வளர்ந்து வருகிற ஒரு சிறிய மிஷினரி ஊழியம், வளர்ந்து வந்து கொண்டிருக்கிற ஒரு கன்று. நீங்கள் பெரிய அநேக தேவ பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள் பெரிய மரங்களுக்கு கூட தண்ணீர் ஊற்றுகிற ஒரு நிலை நீங்கள் புரிந்து கொள்ளுன்னு நினைக்கிறேன். ஆனால் நாங்கள் வளர்ந்து வந்துட்டு ஒரு சிறிய செடி. இந்த ஊழியத்தில் ஜெபிக்கிற உள்ளங்கள் திரளாய் தேவை. நீங்கள் இந்த ஊழியத்தில் பங்கெடுக்க உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்பொழுது என்னுடைய அலுவலக அட்ரஸ் உங்களுக்கு போடப்படுகிறது. திருநெல்வேலியில் என்னுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, உங்களுக்கு என்னுடைய பேங்குடைய டீட்டெயில் இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்க முடியும். QR கோடு கூட நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நேரத்திலேயே ஊழியத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி காணிக்கை கொடுக்க விரும்பினால் உங்களுடைய கையில், எல்லாருடைய கரங்களிலும் நம்முடைய மொபைல் வீட்டிற்கு 4, 5 என்று சொல்லி பயன்படுத்துகிறோம். ஜிபே அநேகர் பயன்படுத்துகிறோம், பேடிஎம் பயன்படுத்துகிறோம். எந்த விதத்திலேயாக நீங்கள் ஆண்டவருடைய ஊழியத்திற்கு கொடுத்து உதவி செய்யலாம். அதன் மூலம் ஆண்டவரை அறியாத மக்களை கிறிஸ்துவண்டை வழிநடத்துவதற்கும் திருச்சபையை ஸ்தாபிப்பதற்கும் அது உதவிகரமாக இருக்கும். 2 இடத்துல அவசரமாக ஆலயம் கட்ட வேண்டிய கட்டாயம் இருக்காரு. தன்காவா என்கிற ஒரு இடத்திலும், தும்ஹானி டேக்கா என்கிற ஒரு இடத்திலும், அது தவிர ராய்காடிலே ஒரு ஆலயம் கட்ட 3 ஆலயம் கட்ட வேண்டியிருக்கு. அது இடத்திற்கே கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் செலவாகிறது. அந்த ஆலயம் கட்ட முடியாத ஒரு நெருக்கத்தில் இருக்கிறோம். நீங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலம் கர்த்தர் உங்களுடைய உள்ளத்தில் என்ன பேசுகிறாரோ ஏதாயிலும் ஒன்று செய்யுங்க. எல்லாவற்றுக்கும் இதெல்லாம் எங்களால் முடியாது ஐயா அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. நாங்கள் எங்களுடைய ஊழியத்தினுடைய மெயின் நோக்கம் தமிழ் மொழி பேசக்கூடிய ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் எங்களுடைய ஊழியத்தில் ஒவ்வொரு விசுவாசியும், நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, ஒவ்வொரு விசுவாசியும் எங்களுடைய ஊழியத்தில் பங்கெடுக்க வேண்டும் என்கிற ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதற்கு என்ன வழி? நாங்கள் ஒரு உண்டியல் பாக்ஸ் வைத்திருக்கிறோம்.
உங்கள் வீடுகளில் ஏற்கனவே உண்டியல் பாக்ஸ் இருந்தாலும் நாங்களும் உண்டியல் பாக்ஸ் இப்பொழுது 2 ஆண்டுகளாக இதை அறிமுகப்படுத்தணும். அதை வாங்கி கொண்டு ஒரு நாளைக்கு கர்த்தருடைய ஊழியத்திற்காக, தேவனை அறியாத மக்கள் தேவனை அறிந்து கொள்வதற்காக ஒரே ஒரு ரூபாய் நீங்கள் அதிகாலையில் எழுந்து நீங்கள் போட்டுவிட்டு ஜெபித்து விட்டு உங்களுடைய கடமைகளை நிறைவேற்றும் போது கர்த்தர் உங்களுடைய ஊழியத்திலே, உங்களுடைய தொழிலிலே, உங்களுடைய வியாபாரத்திலே, நீங்கள் செய்கிற பிஸ்னஸில், உங்களுடைய செய்கிற பணியில் கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆகவே இந்த ஊழியத்தை குறித்து நான் தெளிவாய் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். மேலும் இந்த ஊழியத்தை குறித்து நீங்கள் அறிய விரும்புவீர்களானால் இந்த திரையில் தெரிகிற என்னுடைய செல்போன் நம்பர் மூலமாக தொடர்பு கொண்டால் உங்களுடைய ஊழியத்தை குறித்து உங்களுக்கு விவரமாய் சொல்ல நான் வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. காட் பிளஸ் யூ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவரை துதிக்கிறேன், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். தீமோத்தேயு மிஷனரி இயக்கத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் ஆண்டவருடைய நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த தரிசன நேரம் என்கிற நிகழ்ச்சியின் வாயிலாக ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளாய் விசுவாசிக்கிறோம். இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்க வந்திருக்கிற அநேக தெய்வ பிள்ளைகளுக்காய் நன்றி தெரிவிக்கிறோம். சிலர் ஊழியத்தை தாங்குவதற்கு வாக்கு கொடுத்திருக்கிறீர்கள், உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். ஊழியத்தினுடைய தேவைகளுக்காக உதவி செய்கிறவர்களுக்காக நன்றி தெரிவிக்கிறோம். ஆண்டவர் வரும் காலங்களில் நீங்கள் சுவிசேஷ ஊழியத்திற்கு தோள் கொடுக்கிறது நிமித்தம், மிஷனரி ஊழியத்தில் நீங்கள் உடைய நேரங்களையும் தாளந்துகளையும் உழைப்புகளையும் கொடுப்பது நிமித்தம் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை அதிசயங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆகவே நீங்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த ஊழியத்தை குறித்து அறிமுகப்படுத்துங்கள். சமயம் உங்களுக்கு வாய்க்கும் பொழுது பணித்தளத்தை வந்து பார்வையிடுங்கள். நாம் இணைந்து இந்திய தேசத்திலே ஆண்டுடைய ராஜ்யத்தை கட்டுவோம், நிலைநாட்டுவோம். நாமும் ஆயத்தப்படுவோம். அவருடைய வருகைக்கு ஒரு கூட்ட மக்களை ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்திற்கான தலைப்பு ஆலோசனை கர்த்தர். ஆலோசனை கர்த்தர். நம்முடைய ஆண்டவர் ஆலோசனைகள் கொடுப்பதிலே அவர் சிறந்தவர். அவருடைய ஆலோசனை பெரிதானவைகள். அந்த தலைப்பில் ஏசாயா எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனத்தில் இவ்வாறு வாசிக்கிறோம். இந்த வசனங்களை எல்லாம் நாம் கிறிஸ்துமஸ் பண்டிகை வரும்பொழுது இந்த வசனங்களை வாசிப்பது உண்டு. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, நீர் ஆலோசனைகளிலே பெரியவர். உங்களுடைய ஆலோசனையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் நாங்கள் நீங்களாகி தப்பிக்கிறோம். நீ தப்பிப்பதற்கு போக்கை உண்டு பண்ணுவதற்கு உங்களுடைய ஆலோசனை எங்களுக்கு தேவை. இந்த ஆலோசனைகளை நீர் எங்களுக்கு தாரும். வேதவசனத்தில் கொடுக்கப்படுகிற ஆலோசனைகளை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் செய்து பார்த்து உம்முடைய மேலான நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த கருத்திலே தாழ்த்துகிறோம். நீர் பேசும். மீட்பர் இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளினுடைய தலைப்பு ஆலோசனை கர்த்தர் என்கிற தலைப்பிலே ஆண்டுடைய வேதவசனத்தை வாசிக்கிறோம். ஏசாயா 9:6வது வசனத்திலே ஆலோசனை கர்த்தா என்று சொல்லி போடப்பட்ட நம்முடைய ஆண்டவர் ஆலோசனைகளிலே சிறந்தவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஒரு பாலனாய் பிறக்கிறார். அவர்களை தரிசிக்க, இயேசுவை தரிசிக்க சாஸ்திரிகள், வான சாஸ்திரிகள், ஆராய்ச்சியாளர்கள் வானத்தில் ஒரு நட்சத்திரம் தோன்றுகிறது. அந்த நட்சத்திரம் தோன்றப்பட்ட காரியங்களை குறித்து ஆராய்ச்சி செய்கிறார்கள். அந்த நட்சத்திரம் தோன்றின திசையை நோக்கி பயணம் செய்கிறார்கள். அங்கு ராஜாவினிடத்தில் கேட்கிறார்கள், யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சொல்லி ராஜாவிடத்தில் போய் விசாரிக்கும் போது ராஜாவுக்கு ஒரு பெரிய ஒரு பயம் ஏற்படுகிறது. அவர் சொல்கிறான், அந்த வான சாஸ்திரிகளை பார்த்து, நீங்கள் போய்
தரிசித்து விட்டு அந்த பிள்ளை குறித்ததான காரியத்தை வந்து எனக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள், நானும் அந்த பிள்ளையை தரிசிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கு வேதத்தில் எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் ஆலோசனை கர்த்தா என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்திலே போடப்பட்ட காரியத்தின் மூலம் ஆண்டவர் சாஸ்திரிகள் போய் பார்க்கிறார்கள், தரிசிக்கிறார்கள், விலை உயர்ந்த பொருட்களை காணிக்கையாய் செலுத்துகிறார்கள். ஆனால் போகிற வழிகளை ஆண்டவர் திருப்பி விட்டார். அதுதான் ஆண்டவருடைய ஆலோசனை. இவர்கள் போய் ராஜாவுக்கு இந்த காரியங்களை தெரியப்படுத்தினால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த திட்டம் நிறைவேறாது, அந்த இயேசு கிறிஸ்து என்கிற அந்த பாலகன் அழிக்கப்படுவார் என்று சொல்லி வான சாஸ்திரிகளுக்கு ஆலோசனை கர்த்தர் கொடுத்து வேறு வழியாய் அவர்களை திசை திருப்புகிறார். ஆகையினால்தான் அவர் ஆலோசனை கர்த்தா என்கிற அந்த பெயர் அங்கு சூடப்பட்டிருக்கிறது. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28வது அதிகாரம், ஏசாயா 28வது அதிகாரம், அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம வாசிப்போம். ஏசாயா 28:29. ஏசாயா 28:29. இதுவும் சேனைகளின் கர்த்தருடைய உண்டாயிருக்கிறது, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செய்கையில் மகத்துவமானவர். அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். ஆண்டுடைய ஆலோசனை ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடியது. ஆலோசனை, அவருடைய ஆலோசனை வித்தியாசமாக இருக்கும். ஆண்டவர் ஆலோசனை கொடுத்தால் அதில் நம்ம நடந்து செல்லும் பொழுது நம்ம ஆண்டவர் நடத்துகிற விதம் வித்தியாசமாக இருக்கும். ஒரு முறை ஊழியத்தினுடைய ஒரு பெரிய தேவை எனக்கு ஏற்பட்டது. ஊழியத்தில் ஒரு பெரிய தேவை ஏற்பட்டது. ஒரு ஆலயத்திற்கு என்று சொல்லி ஒரு உதவி, ஒரு பொருள் எங்களுக்கு தேவைப்பட்டது. அதை யாரிடத்தில் பெறுவது, அது மாத்திரமல்ல, ஊழியத்தினுக்கு என்று சொல்லி சில உபகரணங்கள் எல்லாம் எங்களுக்கு தேவை நிறைந்த ஒரு நேரம். அப்பொழுது நான் வீட்டில் இருந்து கொண்டிருக்கும்போது திடீரென்று சொல்லி ஆண்டவர் ஆலோசனை கொடுத்தார். நீ இந்த ஊருக்கு போ, இந்த ஆலயத்தில் நீ ஒரு மாலை ஆராதனையிலே பேசு, அந்த ஆலயத்தில் அவனுடைய தேவையை சொல்லு, நான் உனக்கு அற்புதம் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் எனக்கு கொடுத்த நடத்துதலினாலே, ஆண்டவர் கொடுத்த ஆலோசனையினாலே மாலையில் ஒரு கிராமத்திற்கு என்னுடைய பைக் எடுத்துக்கொண்டு ஒரு கிராமத்திற்கு சென்றேன். மாலை ஆராதனை அங்கே ஆரம்பிக்கிறது. நான் நேரடியாக அந்த ஆரம்பிக்கிற நேரத்துக்கு முன்பே போனதினால அந்த ஆலயத்துடைய அந்த ஆராதனை நடத்தக்கூடிய நபரிடத்தில் நான் கேட்டேன், நான் இந்த ஆராதனையில் அவனுடைய செய்தியை கொடுக்கலாமா என்று சொல்லி என்னுடைய விசிட்டிங் கார்டை அவரிடத்துல கொடுத்த பொழுது, நீங்கள் ஒரு மிஷினரி, தாராளமாக அவனுடைய வார்த்தையை கொடுங்கள் என்று சொல்லி உடனடியாக அனுமதி கொடுத்தார். நான் ஆலோசனை ஆண்டவரை நடத்தி வந்தேன். எனக்கு அந்த ஊர் எனக்கு இதுக்கு முன் தெரியாது. கேட்டு போனேன். அந்த ஆலயத்தில் போய் அந்த ஊரில் ஆலயம் இருக்கிறது கூட தெரியாது. ஆனால் ஆண்டவர் நடத்தினதுனால அந்த கிராமத்துக்கு போனால் ஊழியத்தினுடைய தேவையை சொன்ன பொழுது, ஒரு வயதான ஒரு அம்மா ஆலய ஆராதனை முடிந்த உடனே அந்த ஆராதனை நடத்துகிற நபரிடத்தில் அந்த ஐயாவை என்னுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொன்ன உடனே அந்த ஆராதனையை நடத்துகிறவர் அந்த வீட்டிற்கு என்னை அழைத்து கொண்டு போனார். ராத்திரி 8:30-9 மணி இருக்கும். அந்த அம்மா போன உடனே நாங்கள் போவதற்கு முன்பாக வயதான ஒரு அம்மா ஒரு கடும் காஃபியை போட்டு ஆயத்தப்படுத்தி வைத்தார். 2 முறுக்குகளை வாங்கி வைத்திருந்தார். நாங்கள் போன உடனே அந்த காஃபியையும் முறுக்கையும் கொடுத்து எங்களை உட்கார வைத்து, ஐயா, நீங்கள் செய்தி கொடுக்கும் பொழுது ஊழியத்திற்கு என்று சொல்லி சில தேவைகளை பற்றி நீங்கள் எங்களுடைய ஆலயத்தில் சொன்னீர்கள். அதிலே இந்த டோலக்கு ஒன்று தேவை என்று சொல்லி சொன்னீர்கள், புதிய ஏற்பாடுகள் தேவை என்று சொன்னீர்கள். உடனடியாக அந்த அம்மா சொன்னார்கள், ஐயா, என்னுடைய பிள்ளைகள் எனக்கு மாதம் ஒரு சின்ன அமௌண்ட்டு எனக்கு சாப்பிடுவதற்காக என்னுடைய பிள்ளைகள் அனுப்புவார்கள். அதிலே கொஞ்சம் எடுத்து நான் சேர்த்து வைத்திருந்தேன். எனக்கு திடீரென்று சொல்லி எதிர்பாராமல் மரணம் நேரிட்டால் இந்த காசு வைத்திருக்கிற இடத்தை என்னுடைய இந்த சபையை நடத்துகிற இவருக்கு நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் பேசின உடனே அந்த பணம் நான் இறந்து போனால் அடக்கம் செய்வதற்காக நான் பணத்தை சிறுக சிறுக சேர்த்து வைத்தேன். நாங்கள் செய்தி கொடுத்த உடனே கர்த்தர் என்னோடு பேசினார், நீ கொடு,
உன்னுடைய பிற்காலத்தை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் என்னிடத்தில் சொன்னதுனால இந்த காணிக்கையை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்கள் எதிர்பாராமல் மரணம் நேரிட்டால் அந்த அடக்க ஆராதனைக்காக சேர்த்து வைத்திருந்த அந்த பணத்தை எடுத்து என்னுடைய கையிலே கொடுத்தார்கள். அதை நான் ஒரு துணியிலே சுற்றி வைத்திருந்தார்கள். அதை பிரித்து பார்த்த பொழுது எனக்கு எவ்வளவு தேவைப்பட்டதோ அதற்கு மேலாகவே அங்கு காணிக்கை இருந்தது. ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன், கண்களில் கண்ணீர் வந்தது. அந்த ஐயாவுக்கும் நன்றி சொன்னேன். ஐயா சொன்னாங்க, நீங்கள் தேவனுடைய ஊழியக்காரர், தேவன் சொன்னதுனால எங்கள் கிராமத்துக்கு வந்ததுனால தேவன் உங்களுக்கு இந்த காரியத்தை செய்தார்னு சொல்லி அந்த காரியத்தை எனக்கு சொன்ன உடனே உள்ளத்தில் மகிழ்ச்சி வந்தது. அப்போ ஆலோசனை கொடுக்குற கர்த்தர், தேவ ஆலோசனைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 139 சங்கீதக்காரன் என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்பதை சங்கீதம் 139 17வது வசனம். சங்கீதம் 139 17. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம் என்று சொல்லி போடப்படும். அப்போ ஆண்டவருடைய ஆலோசனை எனக்கு எத்தனை அருமையானவைகள் சொல்லி ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுத்தால் அது பெரிய காரியங்களை செய்வதற்கு உதவிகரமாக இருக்கும். நான் ஒரு இடத்துல ஒரு ட்ராவல் பண்ணி ஒரு 2 வீலரில் நான் போய் கொண்டு இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு பெட்ரோல் பல்கில் போய் பெட்ரோல் போடுவதற்காக நான் போனேன். அப்போ என்னுடைய செல்ஃபோனை நான் பாக்கெட்டில் வச்சுட்டு, இந்த செல்ஃபோனில் இருக்கிற எனக்கு இந்த இயர்ஃபோன் இல்லாததுனால செல்ஃபோனில் அந்த பாட்டை கொஞ்சம் சத்தமாக வச்சுக்கிட்டே பைக்கை ஷர்ட்டில் பையில் வச்சுக்கிட்டு பைக்கை ஓட்டிட்டு ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு போய் அந்த பெட்ரோல் பல்கில் ஹெல்மெட் போட்டுட்டு ஹெல்மெட்டை எடுத்து இவ்வளோ பெட்ரோல் போடுங்கன்னு சொன்னேன். அப்போ அந்த பாட்டை நிறுத்தினேன். அங்கே செல்ஃபோன் அங்கேயும் அந்த பெட்ரோல் பல்க்லேயும் கிறிஸ்தவ பாடல் ஓடிக்கொண்டு இருந்துச்சு. நான் செல்ஃபோனில் பாட்டு உள்ளே வரும்போது அந்த பம்பில் நின்றவர் அந்த பாட்டை கேட்டுட்டு இருந்தால், நீங்கள் ஊழியக்காரங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆமான்னு நான் சொன்னேன். என்ன ஊழியம் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி என் இடத்துல கேட்ட பொழுது, அப்படி வட இந்திய பகுதியில் அவனுடைய ஊழியத்தை செய்கிறேன் என்று சொல்லி சொன்ன பொழுது, அந்த பெட்ரோல் பல்கில் அந்த எனக்கு டேங்க்கில் போட்டுட்டு அந்த தம்பி போய் உள்ளே இருந்த ஒருத்தட்ட ஒரு ஊழியக்காரர் வந்து ஃபியூல் போட்டிருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே, அவர் பாட்டு கேட்டு வந்து ஊழியக்காரர் மிஷினரியாக இருக்கிறாருன்னு சொன்னோடனே அவர் என்னை உள்ளே கூப்பிட்டார். அந்த அந்த கேபின்குள்ளே இருந்தவர் என்னை கூப்பிட்டார். அப்போது நான் உள்ளே போனோடனே என்கிட்ட உட்கார வச்சு, என்ன ஊழியம் செய்கிறீங்க பிரதர் அப்படின்னு சொல்லி கேட்டார். கேட்ட உடனே நான் என்னுடைய ஊழியத்தை பற்றி சுருக்கமாக நான் அவர்கிட்ட பேசிட்டு, நான் வேகமாக போக வேண்டியதுனால சுருக்கமாக சொன்னேன். சொன்ன உடனே ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்களேன் என்னுடைய பல்க்குக்காக அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ அந்த பல்க்குக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு கிளம்புனேன். பிரதர் கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னு சொல்லி, கொஞ்சம் ஒரு நிமிஷம் நில்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பீரோவை திறந்து அங்கேருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து கையில் கொடுத்தாரு. நீங்கள் ஆலயம் கட்டிக்கிட்டு இருக்கீங்களோ வட இந்தியாவில் அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆமாம், இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்ன பொழுது, இதில் ஒரு 15,000 ரூபாய் இருக்குது, நீங்கள் அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அந்த மணல் வாங்குவதற்காக பயன்படுத்தி கொள்ளுங்க அப்படி சொல்லி கொடுத்துட்டு போனார். அப்போ கிறிஸ்தவ பாடல்களை நம்ம ஆண்டவர் இடத்துல அங்கே கேட்டுக்கிட்டே நான் போனதை பார்த்து ஊழியக்காரன் என்று சொல்லி அறிந்துக்கிட்டாங்க. அந்த ஓனர் வந்து அவருடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ணுறாரு. அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார். ஆகையினால ஆண்டவர் ஆலோசனை கொடுத்து அந்த ஆலோசனை பேரில் செல்லும் பொழுது அதில் வெற்றி நம்ம காண்கிறோம். அது மாத்திரமல்ல, ஏசாயா 25 ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 25வது அதிகாரத்தில் முதல் வசனம் என்ன சொல்கிறது என்பதையும் நம்ம பார்ப்போம். ஏசாயா 25:1 நான் வாசிக்கிறேன். கர்த்தாவே, நீர் என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்கிறீர். உமது பூர்வகால ஆலோசனை சத்தியமும் உறுதியுமானவைகள். அவனுடைய ஆலோசனை எப்படிப்பட்டதான்? உமது பூர்வகால ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள் சொல்லிட்டு, அப்போ ஆண்டவர் ஆலோசனை அவர் ஆலோசனை கொடுத்து அவர் போக சொல்லுகிற இடங்களுக்கு நம்ம செல்லும் பொழுது, அவர் சொல்லுகிற காரியத்தை நம்ம செய்யும் பொழுது என்ன பண்ணுவோம்? சத்தியமும் உறுதியுமானவைகள்னு சொல்லுவோம். சங்கீதம் 33
11 என்ன சொல்கிறது என்பதை பார்த்து விடுவோம். நம் சங்கீதம் 33:11 நான் வாசிக்கிறேன். என்ன போடப்பட்டிருக்குதுன்னு சொல்லி வாசிப்போம். கர்த்தருடைய ஆலோசனைகள் நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும் என்று போடப்பட்டிருக்குது. சங்கீதக்காரன் சொன்னால் கர்த்தருடைய ஆலோசனைகள் நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகும். ஆண்டோடைய ஆலோசனைகள் நித்திய காலம் நீங்காத ஆலோசனைகளை கர்த்தர் கொடுக்கிறார். நித்திய காலமாக அவருடைய சாயலாய் நம்மை உருவாக்கி நித்திய காலத்துக்கான ஆலோசனை நமக்கு நித்திய காலமாக அவருடைய ஆலோசனை எப்படிப்பட்டதான் நித்திய காலமாக 33:11 வாசிக்கிற கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாக நிற்கும். அவருடைய இருதயத்தினுடைய காரியங்கள் அவருடைய ஆலோசனைகள் தலைமுறை தலைமுறையாக நிற்கக்கூடியது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஆகவே கர்த்தர் நமக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தால் அந்த ஆலோசனையின்படி செயல்படும் பொழுது ஒரு திட்டத்தை நம்ம தருகிறவரும் அவர் தான், அந்த திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கிறதும் கர்த்தர் தான். ஆகையினால ஆண்டவர் கொடுக்குற திட்டத்தில் அவர் கொடுக்குற ஆலோசனையின் பெயரில் நம்ம செயல்படும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஏசாயா 9:6 திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். ஆலோசனை கர்த்தா, அவர் ஆலோசனை ஆச்சரியமானவைகள். சங்கீதம் ஏசாயா 28:29 படி, சங்கீதம் 139:17 படி அவருடைய ஆலோசனை அருமையானவைகள். ஏசாயா தீர்க்கதரிசி 25:1 படி அவருடைய ஆலோசனை சத்தியமானவைகள். சங்கீதம் 33:12 படி அவருடைய ஆலோசனை நித்தியமாக காலமாய் இருக்கக்கூடியவர். ஆகவே நம்ம இந்த நேரத்தில் இவைகளை எல்லாம் நம் மனதில் கொண்டு கர்த்தருடைய ஆலோசனைக்காக காத்திருப்போம். அவருடைய ஆலோசனை நீங்காதவைகள், அவருடைய ஆலோசனைகள் நித்திய காலமாக இருக்கக்கூடியவர்கள். அவருடைய ஆலோசனைப்படி செல்லும் பொழுது வெற்றி சிறக்கும். ஆண்டவருடைய ஆலோசனை ஆண்டவரிடத்தில் கேளுங்க. மனுஷனிடத்தில் ஆண்டவரே இந்த காரியத்தை என்ன செய்யலாமா, இந்த தொழில் செய்யலாமா, இந்த வருஷம் நான் என்ன விவசாயம் பண்ணணும், இந்த வருஷம் என் பிள்ளை என்ன படிப்பு படிக்க வைக்கணும், ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேளுங்க. என் பிள்ளைக்கு நான் எந்த மகனை திருமணம் செய்து வைக்கணும், என் பிள்ளைக்கு நான் எந்த காரியத்தை செய்யணும் என்று ஒவ்வொரு காரியத்துக்கும் தேவனிடத்தில் ஆலோசனைக்கலாம். ஆலோசனை பெருகினால் என்ன போடப்பட்டிருக்கு, சுகம் பெருகும். அது யாருடைய ஆலோசனையாக இருக்க வேண்டும், கர்த்தருடைய ஆலோசனையாக இருக்கும். கர்த்தருடைய ஆலோசனைக்காக அவருடைய சமூகத்தில் காத்திருப்போம். அவர் நமக்கு தேவையான ஆலோசனைகளை அவர் கொடுப்பார். அந்த ஆலோசனை என்பது கவுன்சிலிங்க்கு ஒரு அடையாளம். ஆண்டோடைய ஆலோசனை பெறும்பொழுது அந்த ஆலோசனை சரியான பாதையில் நம்ம நடத்தும், வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு உதவி செய்யும். கர்த்தர் பெரிய காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில் செய்வதற்கு ஆண்டவர் போதுமானவராக. தலை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த செய்தியின் வழியாக நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி. நீர் ஆலோசனையில் வல்லமை உள்ளவர், செயலிலே மகத்துவம். நம்முடைய ஆலோசனைகள் பெரிய காரியங்களை செய்யக்கூடிய ஆலோசனைகள் ஆண்டவர், நித்திய கலவை நீங்காத ஆலோசனைகள் ஆண்டவரே. உங்களுடைய ஆலோசனைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அடிமைகளுக்கும் இந்த டிவி நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்கிற ஆலோசனை நீர் தந்தீர் ஆண்டவர், அதன் மூலமாக நடத்துகிறோம். இதுவரைக்கும் கர்த்தர் நடத்தி வந்ததுக்கு நாங்கள் ஏமாத்திரம். இந்த செய்தியை கேட்கிறவர்களுக்கும் ஆண்டவர் நீர் நித்தியமான நல்ல ஆலோசனையில் கர்த்தர் தாரும். உம்முடைய ஆலோசனைக்கு செவிசாய்த்து நாங்கள் வாழ்க்கையில செல்லும் பொழுது வெற்றி காண்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள கிருபை தாரும். அப்படி செய்கிறதற்காக நன்றி. பிரியமானவர்களே, உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய காரியங்களில் வெற்றி தர வல்லவர். ஆண்டவரால் செய்ய முடிய காரியம் ஒன்றுமில்லை. ஆமேன் என்று சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அது அப்படியே நடக்கிறது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைக்கிற காரியம் தடைபடாது. அவருடைய ஆலோசனைக்கு செவிசாய்ப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்து உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். எந்த ஜெப நேரத்திலும் ஆமேன் என்று சொல்லும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில் நான் ஜெபத்திற்கு ஆமோதிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். கர்த்தருடைய ஆலோசனை உங்களுக்கு கர்த்தர் தாமே தந்து உங்களை நடத்துவாராக. அவருடைய ஆலோசனை தலைமுறை தலைமுறையுமாய் நீங்காதவனைகள். அவருடைய ஆலோசனை ஆச்சரியமானவைகள். அவர் ஆலோசனை கொடுத்தா அது வித்தியாசமான முறைகளில் நம்மளை நடத்தி சொல்லும். ஆகவே கர்த்தருடைய ஆலோசனைக்காக அவருடைய சமூகத்தில் காத்திருப்போம். அவருடைய ஆலோசனையை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஆலோசனைகளை கொடுத்து உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆண்டுடைய ஆசீர்வாதம் கிருபையும் உங்களோடு இருப்பதாக. காட் பிளஸ் யூ. ஆண்டுடைய ஆசீர்வாதம் நிறைவேற்றுங்க. நன்றி.